பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உலக அரங்கில் உயர்ந்த இடம் பெற்ற என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி கருத்துரையாளர் ஈரா துர்கா. தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு, சிக்கைய நாயக்கர் கல்லூரி, ஈரோடு. நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈரோட்டில் கல்வி பணியில் மகாஜனங்கள். 1871 வருடம் செப்டம்பர் 16ஆம் தேதி ஈரோட்டில் நகர பரிபாலன சபைங்கிற ஒரு சபை தொடங்கினாங்க. அதில் 1876 வருஷம் டவுன் ஸ்கூல் என்கிற தொடக்க பள்ளியை தொடங்கினாங்க. அடுத்த ஆண்டு சில தனியார் பள்ளிகளையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் கற்க முடியும். உயர்கல்வி கற்க வேண்டுங்கிறதுக்காக தாசப்ப ஐயரும் அண்ணாசாமி ஐயங்காரும் சேர்ந்து 1887 வருஷம் டவுன் ஹைஸ்கூல் என்கிற புதிய உயர்கல்வியை தொடங்கினாங்க. இவங்களால தொடர்ந்து இந்த பள்ளியை செயல்படுத்த முடியாதங்காட்டி பள்ளியை மூடிட்டு பள்ளியில் உள்ள எல்லா தளவாடங்களையும் லண்டன் மிஷனுக்கு விற்றுட்டாங்க. அந்த தளவாடங்களை எல்லாம் வண்டியில் ஏற்றும்போது இரு பெருமக்கள் பார்த்தாங்க. அவங்க யாருன்னா கேஏ ஷேக் தாவூத் ஷயபு அவரின் தந்தையாகிய அலாவுதீன் ஷயபு, தந்தை பெரியாரின் தந்தையாகிய ஈதா வெங்கட நாயக்கர் அவங்களும் பார்த்தாங்க. பார்த்தது மட்டுமல்லாமல் விற்ற தளவாடங்களை எல்லாம் பணம் கொடுத்து மீட்டாங்க. ஈரோட்டில் பல சமூக பெருமக்கள் சேர்ந்து மகாஜன பள்ளிக்குழு என்கிற குழு ஒன்று ஏற்படுத்தினாங்க. 1899 வருஷம் இந்த குழு சார்பாக மகாஜன உயர்நில பள்ளியையும் ஏற்படுத்தினாங்க. இந்த குழுவில் 1954 வருஷம் மகாஜன கல்லூரியும் தொடங்கினாங்க. இந்த கல்லூரிக்கு சி சுப்பிரமணியம் என்பவரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதுக்கு எல்லா சமூக பெருமக்களும் உதவி செஞ்சாங்க. மகாஜன உயர்நிலை பள்ளியை முதல் கல்லூரி வரை செயல்படுத்தி அனைத்து சமூகத்தினரும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒற்றுமையாக இணைஞ்சி பல்வேறு சமூக இனத்தினர் சேர்ந்தவங்க தியாகிய மானிய நிலத்தை வழங்கியும் கல்விக்கு பல்வேறு உதவி செஞ்சும் மகாஜன கல்லூரி குழுவிலையும் இடம்பெற்றாங்க. இப்படி கல்வி பணியில் மகாஜனங்கள் சிக்கைய நாயக்கர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க மகாஜன கல்லூரியை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஈரோடு மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு சமூகத்தினருக்கும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செயல்பட்டாங்க. இந்த மகாஜன மக்களுக்கு ஈரோட்டில் பெருமையை தேடித்தந்தது. சிக்கைய நாயக்கர் மகாஜன கல்லூரி என்று அழைக்கப்பட்டது இப்போது சிக்கைய நாயக்கர் கல்லூரி அப்படின்னு அழைக்கப்பட்டு வருகிறது. இப்போது கல்லூரி நிர்வாகம் எல்லாம் தமிழ்நாடு அரசு உயர்கல்வி துறையில் பொறுப்பில் இருக்குது. அரசு உதவி பெறும் இந்த கல்லூரி அரசு கல்லூரி ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்குது. அப்படி ஆக்கப்பட்டால் கல்லூரி பெயரில் மகாஜனம் என்று சேர்க்கப்பட வேண்டும் கோரிக்கையும் இருக்குது. இப்படி கல்வி பணியில் பல்வேறு தொண்டுகளை செய்தவர்களை போற்றுவோம், போற்றி வணங்குவோம் என்ற சிறப்போடும் பேச வாய்ப்பளித்தமைக்கும் ஈரோடு சிக்கைய நாயக்கர் கல்லூரிக்கும் திராவிட இயக்க ஆய்வு மையத்திற்கும் தமிழ்துறை பேராசிரியர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.